அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி பத்தி பேசுவோம்ல. இப்ப புதுசா ஒரு ரைவல்ரி உருவாயிருக்குங்க, ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ். இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஆனா இந்த டீமோட ரைவல்ரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. மாத்தி மாத்தி ரிவெஞ்ச் எடுத்துக்கிறாங்க. அதாவது முதல்ல இந்த டைம் அவுட் மாதிரி பண்ணது வந்து ஷரீஃபுல் இஸ்லாம் தான் இந்த சீரீஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விக்கெட் எடுத்துட்டு அதை மனசுல வச்சுட்டு T20 சீரிஸ் வின் பண்ணோன்னே ஸ்ரீலங்கா என்ன பண்ணாங்க, டிராஃபி தூக்கிட்டு எல்லாருமே கும்பலா அந்த போட்டோ கொடுக்கும்போது எல்லாரும் எல்லா பிளேஸும் இப்படி பண்ணாங்க டைம் அவுட் அந்த செலிப்ரேஷன். அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க பங்களாதேஷ், ஓகேரா ஒன் டே சீரிஸ் வின் பண்ணோன்னே லைக் மேத்யூஸ் வந்து டைம் அவுட்ல வந்து ஹெல்மெட் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு காம்பார் பாத்தீங்களா. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் முஸ்ஃபிகர் ரஹீம் அவர் வந்து இப்படி பண்ணி காமிக்கிறாரு. சோ மேத்யூஸை கலாய்க்கிறாங்க, அதாவது ரிவெஞ்சுக்கு எடுத்துட்டாங்க, வேற விஷயம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, கேப்டன் ஷாண்டு வந்து லைக் T20 சீரிஸ்ல ஸ்ரீலங்கா வந்து அந்த மாதிரி வின் பண்ணணும்னு பண்ணும்போது அதுல இருந்து அவங்க மூவே ஆகல, தயவு செஞ்சு அதுல இருந்து மூவ் ஆக சொல்லுங்கன்னு சொன்னவரு. பட் ஏன் பங்களாதேஷ் வின் பண்ணோனே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும். சோ நீ பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நீயும் பண்ணிருக்க கூடாது. சோ ஓ மனசுலயும் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? சோ இந்த ரைவல்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.